அப்பனே முருகா, அப்பனே முருகா, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும். முருகா, அப்பனே முருகா, நோட்டு கொடுப்பா. இந்தாங்கண்ணா. இந்தாப்பா. 500, 1000. சரியா போச்சு. ஓகே. அப்பனே முருகா, ஒரு ஆம்பளை எப்போ பார்த்தாலும் செல்லை நுழைக்கினே இருக்கிறது. இந்த பிள்ளைங்க பசியாக இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் செல்லு செல்லு. ஊரை சுற்றி கடை வாங்குறது. வரவங்களுக்கெல்லாம் நான் தான் பதில் சொல்லணும். உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு நான் வேணும்னா பட்னியா இருக்கலாம். என் பிள்ளைங்களுக்கும் இதே கதி. என் தலை எழுத்து. என்ன பண்றது? மா பசிக்குதுமா, நேற்றே சாப்பிடணுமா, இன்னைக்காச்சும் சாப்பாடு போடுமா. பசிக்குதுமா பசிக்குதுமா. இங்க என்ன இருக்குது? கொஞ்சம் அரிசியும் கொஞ்சம் தண்ணியும் தான் இருக்குது. கஞ்சி வைக்கிறேன், அப்புறமா குடிங்க. இந்த பையன் பசி பசின்னு சொல்றான். இந்த மனுஷனுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்குதா? எத்தனை நாள் தான் பசியும் பட்னியுமா இருக்கிறது? குடும்பத்தோட செத்தாதான் இந்த சூதாட்டக்காரனுக்கு புத்தி வரும். போமா. செவடங்காதுல சங்கூதன மாதிரியே இருக்கிற. என்ன பேசினாலும் சூடு சொன்ன கொஞ்சமாவது இருக்குதா?
ஏதோ வண்டி சத்தம் கேக்குது, யாரோ வராங்க போல. ஐயோ கடவுளே. இந்த அண்ணா வேற வராங்க, என்ன சொல்றதுன்னே தெரியலையே. அண்ணா வாங்கண்ணா. என்னம்மா உங்கூட்டுக்காரன் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டான், பணம் கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லையா? முருகா, எங்கம்மா உங்கூட்டுக்கார? வாயை திறந்து பேசுமா. தெரியாதுண்ணா. முருகா, காசு வாங்கும்போது நல்லா தலையை சொல்லி சந்தோஷமா வாங்குறீங்கல்ல? அது ஏன்டா உங்களுக்கு கொடுக்கும்போது தோன்றதில்ல? ஊரே சொல்லுது செல்போன்ல ஏதோ விளையாடுறானாமே, விளையாடி விளையாடி எல்லா காசும் விட்டானாமே. நீங்களா மனசு ஜென்மங்களா? பணம் மட்டும் எனக்கு வரலனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஊருக்குள்ள சரியான பிரச்சனை பண்ணி போடுவான். இன்னும் எண்ணி 10 நாள் டைம் தரேன். பணம் வரலனா அதாட்டு வேற மாதிரி நடக்கும். முருகா, நாளைக்கு ஒழிஞ்சுனுறா பார்க்க தான் போறோம். முருகா, அண்ணா டீ ஒன்று போடணா. பழைய காசு கொடுக்கறதுக்கே முடியல. டெய்லி டீன்னு உட்காந்துக்கிறேன். 200 நான் கொடுக்க முடியாதா? டெய்லி சூதாடுறது மட்டும் காசு வச்சுக்கிறேன். முக்கிய செய்திகள். சென்னையில் ஒரு நபர் சூதாட்டம் விளையாடி பல லட்சம் இழந்ததால் குடும்பத்துடன் தற்கொலை. திருச்செந்தூர் முருகர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்று வருகிறது. அந்த ரேடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. என்ன வாங்கலாம்? வாட்டர் மட்டும் போதும் நண்பா. என்ன வாங்க சார்? ஒரு வாட்டர் கேன் கொடுக்கணும். அதாங்க சார். யார் இந்த நேரத்துக்கு போனு? ஐயா வாங்கய்யா. டீயா காஃபியா? ஏதோ ஒன்று போடுப்பா. காலையில போய் தாசு பயமா திட்டீங்களா? செல்லில் ஏதோ கேம் விளையாடி காசை பற்றியா விட்டானம்பா. இந்த விளையாட்டு விளையாடி எத்தனையோ குடும்பம் அழிஞ்சு போயிட்டு இருக்குதுங்க. ஏங்க 1 லட்ச ரூபா காசு பெருசாங்க. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களாம் பட்னியாக இருக்குதுங்க. இப்படி திட்டினாலே ரோசம் வந்து வேலைக்கு போவான் தான் போய் திட்டினாங்க. கரெக்டாக சரியாக தான் பண்ணிடுங்கிறீங்க. பரவாயில்ல, ஏதோ அப்படியாச்சும் தெரிஞ்சு உழைச்சா நம்மளுக்கு சந்தோஷம் தான். அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும். கொடுங்க. நண்பா நண்பா வண்டி நிப்பாட்டு நண்பா, வண்டி நிப்பாட்டு. யாரோ பின்னாடி கூப்பிட்டு வராங்க பாரு. சார் சார் யாரா இருக்கோம்?
என்னவா இருக்கும்? என்ன விஷயம்? சார் பர்ஸை டீக்கெல்ல போட்டு வந்துட்டீங்க சார். ஓ மை காட். நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. மறுபடியும் பர்ஸை தொலைச்சிட்டு வந்துட்டியா? பணம் எல்லாம் கரெக்டாக இருக்குதா பார்த்துக்காங்க சார். என்னங்க நீங்க, இது வெறும் பணம் மட்டும் இல்லைங்க, இன்னொரு உயிரை காப்பாத்துறதுக்காக கொண்டு போற பணம். நான் நினச்சி கூட பார்க்கலாம் பர்ஸு கிடைக்கணும். நீங்க பர்ஸ் எடுத்துட்டு ஓடி போயிருந்து நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஆனா நீங்க கொண்டு வந்து கொடுக்கும்போதே உங்க நாணயம் என்னன்னு எங்களுக்கு தெரியுது. ரொம்ப நன்றிங்க நண்பா. தம்பிக்கு ஏதாவது செலவுக்கு பணம் கொடு நண்பா. கண்டிப்பா வச்சுக்கோங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க. பரவாயில்ல சார், வேணாம் சார். ஒரு 500 வச்சுக்கோங்க. வேணாம் சார், பரவாயில்ல சார், வேணாம் சார். ஏய் இவ்வளவு தூரம் வந்திருக்கலப்பா, வச்சுக்கோங்க. வேண்டாம் சார். என்னடா நண்பா வாங்க மாட்டேங்கிற? வேணாம் சார், பரவாயில்ல. இவ்வளவு தூரம் வண்டி வேணாம் எடுத்து சார். கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கீங்க. வேண்டாங்க சார். பெட்ரோலாச்சும் பரவாயில்ல சார். போட்டுக்கோங்க வேணாம் சார், வேண்டாம் சார். நன்றிங்க. ஓகே சார். ரொம்ப நன்றிப்பா. சரி சார், வா, கிளம்பலாம் போலாம். பத்திரமா போயிட்டு வாங்க சார். இந்த உலகத்துல இந்த மாதிரி நல்லவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்களா? ஆச்சரியமா இருக்குடா. நாம ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கணும் நண்பா. சரி, கடவுள் பார்த்துக்கிறார். இது சாதாரண ஆட்டம் கிடையாது, தந்திராட்டம். இந்த விளையாட்டை விளையாடி வாழ்ந்தவனை விட வீழ்ந்தவன் தான் அதிகம். இந்த கதையோடு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க.